ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
யாருகிற சங்கத்தில் ஒருவரும் இல்லையா? அம்மா வாயம்மா வணக்கம் 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 வணக்கம்மா வணக்கம் வணக்கம். நீண்ட ஆயுளம் நிறைந்த செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் தலைமகள் அருள் பெற்று பெற்று சௌபாக்கியத்தோடு ஆமா நீங்கள் இருவரும் இம்புற்று வணக்கம். அம்மா தாழ்ந்த வணக்கம். நல்லா சாமி. தங்கள் வாக்கியம் என்னுடைய பாக்கியம். ஆமா தாழ்த்தம்மா. அம்மாவதை பாத்துட்டு போறாங்களா? அம்மாவதை பார்த்த உடனே அவங்க என்ன எதுக்கு போறாங்க? பாக்க படிக்க போறாங்கடா. கம்னர்ரா அம்மாடி அம்மா சபை என்றால் இது பொறுமையான சபை. ஏன்னா 1000 பேர் கூடினால சபைதான். சபைதான். 50 பேர் உட்கார்ந்தா சபைதான். கண்டிப்பா. சபை என்பது ஆமா இந்த பொருத்த தேவலோகத்துக்கு ஒப்பான சபை. இந்த அத்தியந்த நல்ல பக்கத்துக்கெல்லாம் வந்து பெரியபாளையப்பட்டு, ஐயம்பாளையம், அத்தியந்தல், பண்டிதப்பட்டு இதெல்லாம் வந்து சபைன்னா அங்கதான். ஐயப்பா நில்றா. 50 ரூபாய் வந்துருக்கோ. முத்தம் மாட்டாங்க. அடமாவனா என்ன கொஞ்சம் மேல துணி போட்டா அப்புறம் மறுநாள் காலையில எப்படி திருப்பி கேட்டான். ஒன்ன மாதிரி வரமுறை இல்லாத ஆளாடா நானு. எப்படியோ ஒண்ணு அப்புறம் மஞ்சனா போறதுட்டா என்ன பண்ணுவேன்? ஏரியோ போறப்போ கொத்த கல்யாணம் ஓடி போயிடுச்சு. இந்த அத்தியில நகரிலே காலம் சென்ற உயிர் திருவாளர் ஆர் உயிர் அண்ணார் சாமி கண்ணையா என்ன தெய்வத்தினுடைய பெயரை வைத்தவர் சாமி கண்ணையா. சாமி கண்ணையா அவர்கள் பொய்யான உலகமது ஓய் மறையோ காயம் இது ஐயோ இது நிலைக்கும் என்று நீ ஒரு பொழுது என்ன வாடகையும் முடிந்து விட்டால் இனி வாழ்வே அஜனாகி பிரம்மதேவன் ஆண் பொம்மையாகவும் பெண் பொம்மையாகவும் படைத்து இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்திலே புகுந்து கணவன் மனைவி என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு புனிதமான ஒரு உறவு. ஆமாமா கணவன் மனைவி வாழ்க்கை புனிதமான ஒரு வாழ்ந்து வச்சுட்டு மறந்துட்டு வாங்க சூர்யா. சாரி. பால குடிக்கணும். சிமெல் ப்ளீஸ்
நம்ம கேமரா சொல்றதுல வேணும் கேமரா வடிக்கண்ணா ரெடி ஆயிடுறா உடா யாராவது குத்துறீங்களா இப்போ ஜாப்ரா ஏன் குத்துறா ஏன்னா அது பண்ணி எடுத்து நான் போய் டீ சூடு பண்ணிட்டு வரேன். என்ன பண்றது? டீ சூடு பண்ணிட்டு பொய்யான உலகம் எது, போய் மறைங்க காயம் எது. ஐயோ, இந்த உயிர் நிலைக்கும் ஒரு பொழுது எண்ணக்கூடாது, ஒரு பொழுதும் எண்ணக்கூடாது. காசு பணம் இருந்தாலும் இந்த தேசத்தையே ஆண்டாலும் நம்ம உயிரோடு வாழ்வனும் ஒரு காலம் எண்ணக்கூடாது. கண்டிப்பா. என்ன அஜனாக பிரம்மதேவன் என்னைக்கு நம்ம தலைவிதி எழுதினாலும் இறப்பு பிறப்பு ஒரு மனிதனுக்கு இயல்பு. பிறப்பு என்னைக்கு ஒரு நாள் பிறக்கிறோமோ இறக்கிறதும் ஒரு நாள் சாவறது எழுதிடுறான். என்ன அது நமக்கு தெரியாது, எழுதுனவனுக்கு மட்டும்தான் அது அவனுக்கு மட்டும். அது தெரிஞ்சா பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதையும் உயிரை வாங்கி வந்துருவானுங்க வேலைக்கு. அதான் முடியாது. அதுக்கு பேர் தான் யம தர்மன். அதுக்கு பேர் தான் தர்மத்தோட வாழறவன். ஏன் கூட பிறந்தவங்களா இருந்தா சரிதான், பெத்த தாயா இருந்தா சரிதான், பணக்காரன் இல்லாத ஏழைப்பாடி என்று பாகுபாடு இல்லாமல் கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அப்பயே உயிர் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆமா, அவன் யம தர்மனுக்கும் ஒரு சாபம் இருக்குது. அக்னி தேவன் கொடுத்த சாபம். அவன் அரசாட்சி செய்ய வேண்டாம். ஆமா, ஒரு நூல் அளவு கூட அந்த தவறு நடந்துருச்சுன்னா அந்த சக்கரம் இருக்குது பாரு, அந்த யம தர்மனுடைய சிரசியே அறுத்துருமா. மேல வந்து தர்ம சக்கரம் ஓடி. ஆமா, அது மலை மாதிரி நின்னு இருக்குமா. கீழே வந்து அக்னி ஆறு ஓடுது. போய் சிம்மாசனத்துல உட்காந்துங்கிறான். என்ன தப்பு பண்ணானா அது மேல வீந்து மழை வீந்து சிம்மாசனம் உடச்சின்னு அக்னி ஆத்துல வீந்து. அந்த மாதிரி சாமி கண்ணி என்று சொல்லக்கூடிய உயிர். ஆமா, ஏத்தங்க கம்னாரியா நைனா அவர் இறந்து விட்டது முன்னிட்டு இன்றிரவு நாடகத்தை வைத்துள்ளார்கள். இப்ப நம்ம வாழற வாழ்க்கையெல்லாம் வாடகை வீடு. இது நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான இடம் கிடையாது. இது பொய்யூர். நீ 100 ஏக்கராவுக்கு அதிபதியாக இருந்தாலும் நம்ம வந்த கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா போக வேண்டிய நேரம் போய் அதான் பல சொன்னாங்க, எழுதி வச்சிருக்காங்க. எப்படி மெய்யூரில் இருந்து தாயோடைய பையூருக்கு வரும் 10 மாதம் 300 நாள் தாயார் தன்னுடைய அங்கத்திலே இருந்து புவாயின்ற சத்தத்தோடு புவியில பிள்ளையாக பிறக்கிறோம். இந்த பூமியில பிறக்கும் போது மண்ணுல இறந்து விட்டு பிற்பாடு வைக்கக்கூடியது மண்ணுல. அதான் எஞ்சான் உடம்பை எடுத்தினால் தேகமெது பிடிமண் சாம்பலாகுமடி. இந்த ஜான் உடலை ஒண்ணு நெருப்பு தான் சாப்பிடும், இல்லன்னா மண்ணுக்கு தான் இரையாகும். அப்ப எதை ஒன்னாலும் செய், எதை ஒன்னாலும் பண்ணு, ஆனா அது நீதி நேர்மையோடு பண்ணு. தவறான செயல்பாட்டுல போனா தப்புன்னு தெரிந்தால் ஒரு மனித அடி எடுத்து வைக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா. என்ன கண்டிப்பா வைக்க கூடாதுமா. ஆமா, வச்சா மண்புழுக்கு தான் ஏற. அப்படியே விட்ட இந்த அத்தியந்தல் கிராமத்தை அத்தியந்த நல்லகரம் நமக்கு தாய் நாடாக விளங்கக்கூடியது. நன்னகரத்திலே காலம் சென்ற உயிர் திருவாளர் சாமிக்கண்ணு அண்ணாருடைய இறந்து விட்டது முன்னிட்டு அவருடைய கட்டின மனைவியும் பெற்ற 3 குமார செல்வர்களும் அவர் இளைய தம்பியாக விளங்கக்கூடிய பழனி அண்ணார் அவர் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இன்றிரவு நாடகத்தை வைத்துள்ளார். சாமிக்கண்ணு அண்ணா அவர்கள் அவர் செத்து எடுத்து செவலரை போக்க வேண்டும், மல்லிகை பூக்க வேண்டும். செத்தது பெரிதல்ல, சிவலோக பதவி அடைந்து எல்லா வல்ல இறைவன் நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய இந்த ஈசன் திரு அண்ணாமலையில் அமர்ந்திருக்கின்றாரே, தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் அண்ணாருக்கு முத்தி மோட்சத்தை கொடுத்து அவர் கட்டின மனைவி பெற்ற மகன் இன்னும் உற்றார் உறவினர் அங்கு பங்காளி அவர் உடற்பிறந்து இருந்த தம்பிக்கும் அவர் தெய்வமாகவே இருந்து தெய்வ காட்சியை கொடுத்து அந்த குடும்பத்திலேயாக பரம்பொருளாகவே இருந்து மலை போல் வந்த வினைகளை மார்கழி மாத பனி துளி போல் விலகி அந்த குடும்பம் மேலும் 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 திருவண்ணாமலை எவ்வண்ணமாக வளர்ந்ததோ வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சாமிக்கு அண்ணாவை என்னுடைய பணிவான வணக்கம். பெற்றெடுத்த தாய் தந்தை சகோதர சகோதரிகள் நம்மை போல் நாடு நண்பர்கள் அகில ஒரு சேர்ந்தவர்கள் நம்ம மேல் பற்றுதல் வைத்த என் 6 உயிர் தம்பி சூர்யா
கரகாட்ட குழுவிலே பேரும் புகழமாக திருவண்ணாமலை மாவட்டத்தை நிலைநாட்டக்கூடிய என் ஆறு தம்பியாக வரக்கூடிய சூர்யாவும் ஐயப்பனும் இருவருக்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கம். போனால் போகட்டும். யாரம்மா ஏது என்ன ஏதாயிரம் ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஆமாயம்மா, இந்த ஊர் வேற வந்துக்கிறீங்களா? நீ யாரு? எந்த நாடு அரசி? எந்த ஊருக்கு அரிசி? அரசியல் பொருத்தமா இருக்கு. இந்த ஊர்ல வந்துக்கிறீங்களே, இந்த நேரம் இல்லாம இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எத்தனை பிள்ளை கழிச்சுக்கிறீங்க? எத்தனை ஓடி ஏற்றி இறக்கிறீங்க? எத்தனை பேர் கணக்கு இருக்கிறாங்க? எத்தனை பேர் கணக்கு டெவிஸ் ஆகிட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. மக்கள் லிஸ்ட் போட்டாரு கீச்சு கொடு. ஏண்டா பெண்ணாக பிறப்பதே 1 கோடி பாவத்தை செய்யறதா ஒரு ஜென்மத்துல பெண்ணா பிறக்கணுமா? அதனால நானும் 1/2 கோடி பாவம் செய்திருக்கிறேன். பகலெல்லாம் ஆணாக இருந்தாலும் இரவு நேரத்தில் சேலை உடுத்தும்படி அந்த பிரம்மதேவன் என் தலைவீதி எழுதிட்டான். ஆளாக பிறந்து பெண்ணாக நடிக்கும்படி அவன் எழுதிய கட்டளை. அதனால பச்சிக்கிறது பெத்துக்கிறது கலைக்கிறது இதான வேலை. எல்லாம் பண்றேன். நானே காட்டுறேன். ஏதாவது ஒண்ணுக்காக விளக்கம் சொன்னா ராஜா ராலித்தே போஜராஜர் அளித்த போகை வினோதம் இல்ல. பொன்னுருகி 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 விளக்கம் தெரிஞ்சா? பொன்னுருகி மட்டும்தான் விளக்கம். அம்மாடி அம்மா கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்திக்கு ரத்தின மாலாவுக்கும் நீண்ட நாட்களாகவே புத்திர பாக்கியம் என்பது கிடையாது, குழந்தை என்பது கிடையாது. என் தந்தை சுபாங்க மன்னன் போகாத கோவில் இல்ல, எட்டாத குளம் இல்லை, நட்டாத மரம் இல்லை, செய்யாத தான தர்மங்களே இல்லையோ தாதி. எதுவுமே செய்யாம உங்க அம்மாவும் அப்படி எப்படி புள்ள பறக்கும்? ஓ அப்படி கேட்கிறேன். கோயிலுக்கு குளத்துக்கு போனது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல, எப்படி புள்ள பறக்கும்? நீ சொல்லு. கோயிலுக்கு போறதுக்கு போனா மட்டுமாடா புள்ள போறோம்? பூவுக்கு போகணுமா? எதுவுமேதான் போகலாமே. எழுதாத பிள்ளை அழுதாரம் பிறக்காது. ஓஹோ, எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் பணத்தை வாரி வாரி கொடுத்தாலும். ஆமா. ஏன் சாமி கண்ணாடியா தூங்கிட்டு ஒரு சாமி கொண்டாருன்னா அப்புறம் படுத்து. எழுதாத பிள்ளை அழுதாலும் பறக்காதுன்னு ஒரு காலம் பிறக்காது. பறக்காது. அதுவும் ஒரு பாக்கியம் தான். ஆமா. முன் ஜென்மத்து கர்ம வினைகளே அதான் நடக்கும். ஓஹோ, இன்னைக்கு நம்ம அழக்கூடாது, முடியாது. அன்னைக்கு என்ன எழுதினாலும் அதான். அதை சொல்லு. எத்தனை ஜென்மத்து பாவமா இருந்தாலும் சும்மா விடவே விடாது. விடாதுமா. உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாத. சத்தியமா செய்ய மாட்டேன். இறங்கை காயது கூட இந்த ஆட்டக்கார பசங்க உறவு மறக்கூடாது. அப்படி இருந்தா தம்பி அது ஒரு பேச்சு முறைக்கு சொன்ன தவிர என் தந்தை செய்யாத தான தர்மங்களை அனைத்து செய்து பார்த்தார். ஒரு பலனுமே கிட்டவில்லை. இந்த கலிங்க தேசத்தை நமக்கு பிற்பாடு முடிச்சுட்டி அரசாட்சி செய்வதற்கு ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்மகளோ நமக்கு எழுதவில்லையே. என் தாயும் என் தந்தையும் அழாத நாள் இல்லை. தங்கப்புள்ள தங்கப்புள்ள பேசாதீங்க. பேச்சு
என்ன ஐயா இது பண்ணினாலே பட்டு தொண்டை கடிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. போதே விடல ஐயா சளி பிடிச்சி ஊசி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்ப நான் எங்க வெயிட் ஆக்குறேன் வேற எல்லாம் என்னோட அதிகமா வெயிட் ஆக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஆமா சொல்லுமா. அப்படி என் தந்தை அழாத நாள் இல்லை. நாள் கிடையாது. அப்பதான் என் தந்தை பார்த்தா. ஆமா. என்ன செய்து தெரியுமா? அம்மாடி போடியாமா. முனிவர கூட்டி கொண்டு என் தந்தை பெருத்த ஒரு வேள்வியை செய்தார். அந்த வேள்வி நிமை கிட்டவில்லையே. 50 தேசத்திலே பேரரசராக இருந்த போதிலும் நமக்கு கப்ப பணம் கட்டக்கூடிய அனைவருமே நம்மளை பார்த்து கேவலமா பேசுறாங்க. முன்னே விட்டு பின்புறமாகவே சுபாங்க மன்னன் போகின்றன பிள்ளை இல்லாத பாவி என்று கேவலமா பேசுறாங்களே. நம்ம என்ன செய்வது? இந்த பொன் பொருள் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கொடு என்று என் தந்தையாகத்தை செய்தாரே. ஆமா, அதுலயும் ஒரு பலன் கிட்டவில்லை. கிடைக்கிறது. அப்பதான் என்ன செய்தமே தந்தை அம்மா அம்மா அப்பதான் மனதை வெறுத்து தங்கத்தை எல்லாம் ஒருங்கினவே சேர்த்து ஒரு பொன்யாகத்தை செய்தார். எப்படி செய்தார்? எப்படிமா? சொர்ண உருகுமேனி என்றால் தங்கம். இதுக்கு முன்னாடி தங்கத்தின் தங்க அணங்க மாட்டாங்க. ஓஹோ, அதுக்கு பேரு வேற. பொன் என்று அழைப்பார்கள். பொண்ணு. இந்த தங்கத்துக்கு பெயர் பொன். நான் ஒரு பெண். அதனால எல்லாரும் பொண்ணு தான் சொல்லுவாங்க. ஆமா, அத சொல்லுவாங்க. பொண்ணு வாங்க போனோம். பெண்ணு கிட்ட தாய் விட்டு வரணும். ஒரு பெண்ணு கிட்ட தாய் வீட்டுக்கு வரணும். ஒரு பொண்ணு கிட்ட தட்டாங்கட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கத்தை எல்லாம் ஒருங்கிணைவே சேர்த்து என் தந்தை ஒரு பொன் யாகத்தை செய்தார். அப்பதான் ஆக்கள் அடித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவர்களும் ஒப்பு கூடி என்னப்பா இது? பூலோகத்திலே ஒரு மானிட மன்னனாகவே பிறந்து எத்தனையோ பேர் வேள்வி செஞ்சு பார்த்திருக்கிறார். ஆனா சொர்ணயாகத்தை செய்கின்றானே, இதை பார்க்க வேண்டும் என்று தேவரெல்லாம் ஒப்பு கூடி என் நாட்டிற்கு சுபாங்குமலா தந்தையை தேடி வந்தார்கள். யார்? பொண்ணு லோகத்துக்கு அதிபதியா விலகக்கூடிய தேவ இந்திராணி அமைச்சர் சத்தியலோக வாசனாக விலகக்கூடிய சதர் முகப்படுத்த பிரம்மதேவர கலைமகலம் இதோ கைலாயத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான உமையவளம் வைகுந்த பீடமா அமர்ந்து வரக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி மாலாய கருண மகாலட்சுமி அனைவருமே ஜோடி ஜோடியாகவே கலிங்க நாட்டிற்கு வந்தார்கள். கலிங்க நாட்டிற்கு வந்து சுபாங்கமன்னா இப்படிப்பட்ட ஒரு பொன் யாகத்தை செய்கின்றாயே என்ன காரணம் என்று கேட்டாங்க. அப்ப ஏன் தேவர்களே உமக்கு தெரியாதா? பிள்ளை இல்லாத காலத்தில் மனதை வெறுத்து இந்த தங்கத்தை எல்லாம் ஒருங்கிணைவே சேர்த்து நான் பொன் யாகத்தை செய்கின்றேன். அப்பதான் பார்த்தது தேவலோகத்துக்கு அதிபதியா
விளக்கூடிய தேவ இந்திரனுடைய மனைவி இந்திராணி அம்மையர் ஆ. கழுத்திலே இருந்த அந்த சொர்ண மாலையை கழட்டி இந்த யாகத்திலே விடுத்தது தங்கத்தோடு தங்கமாகவே உருகி அது உருகி அழகான ஒரு பொற்சிலையாகப்பட்டது வெளியே வந்தது ஆக்கள் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவரம் அந்த சிலைக்கு உயிர்ப்பு கொடுத்து ஏச்சி வாங்க மன்னா இது தேவலோகத்திலே ஜனித்திருந்தால் தேவருக்கு மட்டுமே உரிமையாகும் இது பூலோகத்திலே ஜனித்தபடினா உனக்கே உரிமையாகும் இந்த பிள்ளைக்கு நாமதேயம் நீண்ட நாட்களாகவே சுபாங்கு மன்னனுக்கு மகளாக பிறந்தபடினார் சுபாங்கனே இந்திராணி அம்மையுடைய சொர்ண மாலையிலே மகளாக பிறந்தபடினார் சொர்ணம் மாலை இந்த பொன்னெல்லாம் உருகி பிறந்தபடினார் பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னுருகி சுபாங்கனி சொர்ணமாலை இல்லமா பொன்னூருக்கு சுமாங்கடி பொன்னூரி சுடமாலை பொன்னூருக்கு சுபாங்கனி சொர்ணமாலை பொன்னூருக்கு சுடமாலை ஏதோ ஒரு மாலை பொன்னூருக்கு சுபாங்கனி சொர்ணமாலை அது எனக்கு தெரியாதம்மா. அப்புறம் இப்படியா சொல்லும் போது டங்கு சினிமா வரும் அப்படி நாமதேயத்தை வைத்து ஏ சுபாகமன்னா இந்த பிள்ளைக்கு குறை என்பதே இருக்கக்கூடாது. ஏன்னா இத நாள் ஒருமே நீ பொழுது ஒன்றமாக வளர்த்து வரும் என்று தாய் தந்தையிடம் ஒப்படைத்து அவரவர் இதாசனம் அவரவர் சென்று விட்டார்கள். என் தாயும் தந்தையும் சிறு சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி நான் வயதுக்கு வந்த நடிகம்மா வயசுக்கு வந்துட்டீங்க அபிநயமா பெண்கள் புஷ்பவதி ஆவது ஏன் புஷ்பவதி ஆகுறாங்க தெரியா திறக்காக எட்டு வந்து தோல என்னம்மா அம்மாவை புட்டு சுத்திட்டு ஆமா அம்மா புட்டு சுத்தினாங்க.